ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லணுங்க. உங்கள நீங்க குறை சொல்றத கொஞ்சம் நிறுத்துங்க. ஆமாங்க. நம்ம வாழ்க்கையில நம்மள அதிகமா காயப்படுத்துறது யாருன்னு தெரியுங்களா? பல நேரம் அது வேற யாரும் இல்லைங்க. நாம தான். ஒரு சின்ன தவறு நடந்தாலே, நான் ஏன் இப்படி செய்தேன்னு யோசிக்கிறது. ஒரு விஷயம் சரியா நடக்கலன்னா, என்னால எதுவுமே சரியா செய்ய முடியலன்னு ஃபீல் பண்றது. ஒரு தோல்வி வந்தா, என்னால தான் இது நடந்துச்சு இப்படின்னு நம்மளே நம்ம தினமும் குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க நண்பர் உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்னு சொன்னா, நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நீங்க யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவீங்களா? இல்ல பரவாயில்ல மறுபடியும் முயற்சி பண்ணுன்னு சொல்லுவீங்களா? பரவால்ல மறுபடியும் முயற்சி பண்ணணும்னு தானே சொல்லுவீங்க. அப்போ அதை ஏன் நீங்க உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த அன்பை ஏன் உங்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? அதே கருணைய நீங்க ஏன் உங்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்களும் ஒரு மனுஷங்க தான். தவறு பண்றது இயல்புங்க. சில நேரம் தோற்போம். சில நேரம் சோர்வடைவோம். அது எல்லாமே சாதாரணம். அதுக்காக உங்கள நீங்களே தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. நீங்க இப்ப இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு எவ்ளோ போராடியிருக்கீங்க? எவ்வளவு கண்ணீர் சிந்தியிருக்கீங்க? எவ்வளவு தடைகள தாண்டி வந்திருக்கீங்க? அதையெல்லாம் மறந்துட்டு, ஒரு குறைய மட்டும் பார்த்து உங்களுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. நீங்க பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நீங்க இன்னும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம். அதனால, இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி, உங்க மனசுகிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்சத பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்னால குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா, இந்த உலகத்துல யாரையும் விட, நீங்க உங்க கூட கொஞ்சம் மென்மையா இருக்கணுங்க. அமைதியா தூங்குங்க. நீங்க உங்கள குறை சொல்றத விட, உங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. You are harder on yourself than anyone else. Good night.